திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலயங்களின் அதிசயம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில முதலாவது ஆலயமாக திருவடி சூலம் அப்படிங்கிற இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு அழகான சிவன் கோவில். இங்கே சிவன் ஞானபுரீஸ்வரராகவும் தாயார் கோவர்தனாம்பிகை அப்படிங்கிற பெயர்ல காட்சி தராங்க. இந்த கோவிலினுடைய அதிசயமே சுயம்புவாக தோன்றிய இந்த லிங்கம் தான். அது மட்டும் இல்ல, மரகத லிங்கம் இது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவில்ல நிறைய பல அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல யார் நமக்கு இங்க காட்டியிருக்காங்க அப்படின்னா, பிரணவ வாஸ்து நிபுணர் குருஜி டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க அவர் கூட சேர்ந்து இந்த கோவில்ல இருக்கிற நிறைய அதிசயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த சுயம்பு லிங்கத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. இந்த ஸ்தல விருட்சம் பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலையுமே ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கிறது தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்கு 3 விருட்சங்கள் ஒன்றாகி இருப்பது மிகப்பெரிய அதிசயம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலய அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம திருவருள் டிவியில இனிமே தொடர்ந்து நிறைய ஆலயங்களை பத்தின விஷயங்கள் பார்க்க போறோம். அதனுடைய ஆரம்பமா தான் இன்னைக்கு அழகான ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோம். யார் கூடன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் குருஜி டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் கூட வந்திருக்கோம். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. வணக்கம்மா. அழகான இந்த ஒரு ஆலயத்தை நம்ம நேயர்களுக்கு காட்டி கொடுத்துருக்கீங்க. இதன் மூலமா கோடான கோடி பேர் நிச்சயமா இதை பார்க்கும் பொழுது, இப்படி ஒரு ஆலயம் இருக்கு, இத்தனை வருடங்கள் பழமையான ஒரு ஆலயம் இங்க இருக்கு, அதுவும் இல்லாம இந்த ஆலயத்தினுடைய நிறைய சிறப்புகள் இருக்கு, நாங்களும் பார்த்து இந்த இடத்துல எங்களுக்கு மெய் செலுத்து இருக்கு. நீங்க நினைச்சதுனால் மட்டும்தான் இந்த திருவருள் டிவி வந்திருக்கு. ஸோ இந்த ஆலயத்தை பத்தி நீங்க சொல்றதை விட வேற எதுவுமே பெருசா இருக்காதுன்னு நாங்க நம்புறோம் நேயர்களுக்காக. நிச்சயமாமா. பொதுவா ஆலயம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆன்மாவை மிகப்பெரிய அளவில் வளர்த்து, இந்த உடல் மனம் இந்த 2 கருவி இருக்கு இல்லையா, இது கர்மாவில் படக்கூடிய வேதனையிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியதை தான் நம்ம ஆலயம்னு சொல்கிறோம். அதில் சிவாலயத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எங்கும் சிவபெருமான் நம் பாவங்களை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நன்மையவே தரக்கூடிய மூர்த்தியாகவே விளங்குகிறார். இந்த ஆலயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, திருவடி சூலம் அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த ஆலயம் என்பது இருக்கிறது. இங்க சுவாமியானவர் ஞானபுரீஸ்வரர் எனும் பெயரில் சுயம்புநாத மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். அதே போல அம்பாள் பாத்தீங்கன்னா கோவர்த்தனாம்பிகை எனும் பெயரில் இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கி காட்சி அளிப்பது மிகப்பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த சுயம்பு லிங்கத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. வாழ்க்கையில பொருளாதார மேன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா, புகழ் அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா, இவர்கள் எல்லாம் சுயம்புநாத சுவாமியை வழிபட மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இங்கு இறைவன் வில்வவனக்காட்டில் மரகத லிங்கமாக சுயம்புவாக தோன்றியிருக்கிறார். அந்த தோற்றத்தை பூ உலகத்திற்கு காட்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அம்பிகை பசுவின் வடிவாக அவதாரம் எடுத்து பால் சொரிந்து விசேஷமான திருத்தலமாக இந்த திருத்தலமானது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அம்பிகையினுடைய 2 கைகளிலும் பத்மம் இருப்பது விசேஷம். காரணம் என்ன அப்படின்னா, எந்த இறைவனுடைய திருக்கரத்தில் பத்மம் இருக்கிறதோ அந்த இறைவன் அங்குள்ள மிகப்பெரிய மூர்த்தியான சிவபெருமானை வழிபட்டதாக அர்த்தம். இப்போ நம்ம திருச்செந்தூர் அப்படின்ற ஒரு திருத்தலத்தை நம்ம எடுத்திருப்போம். திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா முருகன் கையில் என்ன இருக்குன்னா பத்மம் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாரு சுவாமி, பஞ்சலிங்கத்தை அர்ச்சிக்கின்றார். அப்போ எந்த இடத்தில் இறைவன் இறைவி இருவருமே சுயம்புவாக காட்சி கொடுக்கிறார்களோ அந்த திருத்தலம் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திருத்தலமாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன்னூல் வினைகள் முழுவதுமாக நீங்கணும்னு மக்கள் நிறைய கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நான் கண்டறிந்த திருத்தலம் தான் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இறைவன் ஞான சம்பந்தருக்கு
ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு தன்மையில் காட்சி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விசேஷம். ஆகையினால் ஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்து ஞான சம்பந்தரால் பாடப்பட்ட மிக முக்கியமான ஒரு திருத்தலமாக இருக்கிறது. கௌதம ரிஷி எனும் மகரிஷிக்கு அருள் காட்சி தந்த திருத்தலமாகவும் இந்த திருத்தலமானது இருக்கிறது. ஆகையினால இந்த திருத்தலத்திற்கு யார் ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் செம்மை, மேன்மை, சொத்துக்கள் சேர்க்கை, அறிவால் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புத பலனை இங்க இருக்கக்கூடிய இறைவனும் இறைவையும் வழங்குவார்கள். இதுதான் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனி சிறப்புகள். இன்னும் நிறைய இருக்கிறது, அது தொடர்ந்து நம்ம பேசலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கே வந்து மகிமை. அதுலயும் இந்த சிவன் மரகத லிங்கமாக காட்சி தருகிறார். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த கோவில்ல. ஒன் பை ஒன்னா நம்ம நேயர்களுக்காக நம்ம பார்ப்போம் குருஜி. நிச்சயமா. இப்போ நேயர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம எங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம்னு. இந்த கோவிலினுடைய அழகான ஸ்தல விருட்சம் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ஸ்தல விருட்சம்ல நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அது என்னங்கிறது நம்மளுடைய குருஜி அவர்களே சொல்லுவார். பொதுவாமா ஒரு ஆலயத்தினுடைய இறைவனுடைய மறுவடிவம் தான் ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இறைவனை வழிபட முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுது ஸ்தல விருட்சத்தை வழிபட்டாலே அதற்குரிய பரிபூரண நிலை கிடைக்கும் என்பது முழுமையான ஒரு விஷயம். இந்த ஸ்தல விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலையுமே வந்து ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இங்கு 3 விருட்சங்கள் ஒன்றாகி இருப்பது மிகப்பெரிய அதிசயம். அதிலும் குறிப்பாக இந்த அரசு வேம்பு இணைந்திருந்தாலே அது வந்து சகல பரிகாரத்திற்கும் விமோக்ஷனம் அப்படின்றதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க கூட வில்வம் இணைந்திருப்பது மிக பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது. அப்போ இந்த ஸ்தல விருட்சம் என்பது எதனுடைய மூலாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அம்மை, அப்பன், அதை குரு நமஸ்கரித்தல் என்று பொருள். ஏன்னா இங்க சுவாமியினுடைய பெயரே ஞானபுரீஸ்வரர் இல்லையா? அப்போ ஞானம் அப்படின்னாலே அது யாரிடம் இருந்து கிடைக்கும் அப்படின்னா குருவிடம் இருந்துதான் நமக்கு கிடைக்கும். அந்த குரு அருளை வைத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறிவை வைத்து பொருளாதாரம் திரட்டுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. ஞானத்தை பெற்று முக்தி அடைதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. இந்த கோவில் அறிவை வளர்த்து பொருளாதாரம் ஈட்டுபவர்களுக்கும் ஞானத்தை பெற்று முக்தி அடைவதற்கும் ஸ்தல விருட்சம் சிறப்பாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம சொல்லணும்னா நம்ம எல்லாம் தான் ஜோதிடத்துல காரகத்துவத்தை பத்தி தான் பேசுவோம் இல்லையா? அதன் அடிப்படையில பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய வேம்பு அம்பிகையின் வடிவம், அருகாமையில் இருக்கக்கூடிய வில்வம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சுவாமியின் வடிவம், நடுவில் இருக்கக்கூடிய அரச மரம் குருவின் வடிவம். அப்போ இந்த இடத்துல கடக ராசியில் குரு உச்சம். அதே போல கடக ராசிக்கு அடுத்த ராசி என்பது சிம்ம ராசி. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சி, சுய பிரகாச ராசி. அப்போ சூரியனுடைய வடிவாக வில்வம். சொத்துக்கள் பிரச்சனை இருப்பவர்கள், சொத்துக்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பவர்கள், மூதாதையர்களிடமிருந்து பெரிய வரவை பெறாதவர்களுக்கு இந்த ஸ்தல விருட்சம் ஒரு மிகப்பெரிய பலனை தருகிறது. ஆகையினால் இந்த ஸ்தல விருட்சத்தை எவர் ஒருவர் முறையாக வழிபடுகிறார்களோ அவருடைய வாழ்வில் அறிவின் மூலம் பணம் திரட்டுதலும், முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்திலிருந்து விடுதலையும் இந்த ஸ்தல விருட்சம் அம்மை, அப்பன், குருவடிவாக இருக்கிற இந்த அமைப்பு முழுவதுமாக வழங்கும். அதே போல வம்சம் அப்படின்னா அதுல விருத்தின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? பொருளாதாரம் ஈட்டுறதே அதுக்கு தானே. அந்த வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய வடிவாக இது இருக்கிறது. நீங்க பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து வளையல், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய துணிகள், தொட்டில்கள் கட்டி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேர்த்தி கடல் செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்தல விருட்சம் என்னை பொறுத்த மட்டில் ஒரு 4ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் சிறப்பாக இயக்கக்கூடியது. சுகமில்லாத பூமியில் வாழ்பவருக்கு சுகத்தை தந்து சுக்கிரனுடைய அருளை தரக்கூடிய அற்புதமான ஒரு நிலையாக இந்த ஸ்தல விருட்சமானது அமைந்திருக்கிறதுமா. அருமை அருமை. அதாவது ஒவ்வொரு கோவிலுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் வந்து ஒரு வரலாறை பத்தி சொல்லும். ஸோ இந்த கோவில்ல வந்து 3 விருட்சங்கள் வந்து சேர்ந்துருக்கு. அதனுடைய காரகத்துவம் என்ன, யார் இங்க வந்தா இன்னும் அவங்களுக்கு வந்து வெற்றி பெறறதுக்கான விஷயங்கள் நடக்கும்னு அருமையா சொல்லியிருக்கீங்கய்யா. அடுத்ததாக குருஜி நம்ம இந்த கோவிலினுடைய அடுத்த அற்புதமான இடத்துக்கு செல்வோம். நிச்சயமா.
பார்த்துட்டு இருக்கிறது அதே கோவிலினுடைய வாயில்ல இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு கீழே சுவாமி தீர்த்தத்துக்கு முன்னாடி உட்காந்து நாங்க இந்த இடத்தினுடைய என்ன இதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பேச போறோம். இந்த அழகான கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு வரீங்க. இப்போ நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க இடம் வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான இடம், இதற்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த ஒரு ஆலய தீர்த்தத்துக்கான மகத்துவம் என்ன அப்படிங்கறது நீங்க நேயர்களுக்கு சொல்லணும். ஓகேம்மா. பொதுவா இந்த ஊரினுடைய பெயரே என்ன அப்படின்னா திருவடி சூலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. எந்த சிவாலயத்தினுடைய ஊர் திரு என்று ஆரம்பிக்கிறதோ அங்கு இருக்கக்கூடிய இறைவி செல்வத்தை வழங்குபவள் என்று பொருளாகிறது. அதிலும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மரகத திருமேனி இருக்கு இல்லையா. பொதுவா மரகதம் அப்படின்னாலே அது புதன். சிவபெருமான், அதிலும் சுயம்பு சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் சூரியன். யாருக்கெல்லாம் இந்த புதனோடு சூரிய பார்வை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அறிவில் மிகப்பெரிய ஆளாக வளரக்கூடிய ஒரு கொடுப்பினையையும், அதே போல் இங்க இருக்கக்கூடிய இறைவன் அருளை வளர்க்கிறார். இறைவி வளர்த்த அறிவில் செல்வமாக மாற்றி பூமியில் சிறப்பாக வாழ வைக்கிறாங்க. இதுதான் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம். ஆகையினால் எந்த ஆலயத்தில் அக்னி தீர்த்தம் இருக்கிறதோ அந்த ஆலயம் பாத்தீங்கன்னா திருமகளுடைய அருள் கடாட்சம் பெற்ற ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய பாரம்பரிய நிலையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் நமக்கு பின்னால் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம அக்னி தீர்த்தம் அப்படின்னே சொல்றாங்க. காரணம் பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தமானது அக்னி மூலையில் அமைந்திருக்கிறதுனால இதற்கு பெயர் அக்னி தீர்த்தம். இது பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய அஷ்டலட்சுமிகளுடைய அருள் கிடைக்கக்கூடிய இடத்துலதான் இந்த அக்னி தீர்த்தம் என்பதே இருக்கும். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப திருவண்ணாமலை, அதே போல பாத்தீங்கன்னா திருவாரூர், இந்த இடத்துல எல்லாம் இந்த தீர்த்தங்கள் திருமகள் வாசம் செய்யக்கூடிய தீர்த்தமாகவே நம்பப்படுகிறது. ஆகையினால பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகையானவள் மிகப்பெரிய செல்வத்தை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறாள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை தெற்கு நோக்கி காட்சியளிப்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். ஆகையினால் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த அம்பிகைக்கு வாசனாதி மலர்கள் அப்படின்னா என்ன, இப்ப தாமரை, அதே போல பாத்தீங்கன்னா மறிக்கொழுந்து என்ற அந்த பத்திரத்திற்கு உட்பட்ட விஷயங்கள், அதே போல பாத்தீங்கன்னா பாரிஜாத மலர், இது போன்ற வாசனாதி மலர்களை அம்பிகைக்கு கொடுத்து வழிபட நமக்கு செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் அல்லாது இந்த ஆலயத்துல சுவாமி பெயர் ஞானபுரீஸ்வரராக இருக்கிறார் இல்லையா. இப்போ ஒரு சிறிய வயதுல நமக்கு ஞானம் கிடைத்தது யாருக்குன்னா நால்வர்ல ஞான சம்பந்தருக்கு தான். அந்த ஞான சம்பந்தரே வழிபட்ட திருத்தலம் ஆகிறதுனால எந்த குழந்தைகள் எல்லாம் கல்வியில் குன்றி இருக்கிறதோ அந்த குழந்தைகளை இந்த ஆலயத்திற்கு கொண்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா பூச நட்சத்திரத்தில் அல்லது மக நட்சத்திரத்தில் இறைவனை வழிபடச் செய்தால் கல்வியில் மேம்பாடு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் அல்லாது இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து படிப்பில் மந்தமாக ஞாபக சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. ஆகையினால் அந்த மரகத திருமேனி சுயம்பு திருமேனியில் பட்ட அந்த தேனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். அப்ப கட்டாயமாக அந்த அறிவு மேலும் மேலும் வளரும். இது குழந்தைகளுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. இப்போ முக்கியமா வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா அவருக்கு அறிவு முக்கியம் இல்லையா. அறிவை பயன்படுத்தினாதான வியாபார வெற்றி கிடைக்கும். அவர்களும் இந்த தேனை பருகி தன்னுடைய அறிவையும் புதன் காரகத்துவத்தையும் எதிரிகள் போட்டி பொறாமைகளில் இருந்து வெல்லக்கூடிய நிலையையும் பெறலாம். காரணம் என்ன அப்படின்னா எதிரி போட்டி பொறாமை இதையெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் தருகிறார். இந்த ஆலயத்தில் கிழக்கு வாசலில் முருகப்பெருமான் வில்லேந்தி காட்சி கொடுப்பது விசேஷம். எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா முருகன் வில்லேந்தி இருப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆகையினால் வாயிலில் இருபுறமும் இருக்கக்கூடிய எப்போதுமே சிவாலயத்தினுடைய கிழக்கு வாயில்கள்ல 2 தெய்வங்களுக்கு இடம் உண்டு. ஒன்று விநாயகர், இன்னொன்னு முருகப்பெருமான். அதுல இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வில்லேந்தி காட்சி கொடுப்பது மிகப்பெரிய விஷயம். ஆகையினால நமக்கு தொழிலில் எதிரிகளிடமிருந்து வெற்றி பெற இந்த இறைவனை வழிபடுவது மேலும் சிறப்பு. ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முருகப்பெருமான் இந்த இறைவனை வழிபட்டு வெற்றி பெற்றதாக நம்பப்படுகிறது. ஆகையினால் இந்த திருத்தலம் அந்த அளவிற்கு மிகப்பெரிய மகிமையை கொடுக்கிறதுமா. அருமை அருமை. நான் நிறைய குழந்தைங்களுக்கு படிப்புல ஃபோக்கஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் தெரப்பிக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த அழகான அந்த ஒரு மரகத லிங்கம் அமைப்புல இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரர் கிட்ட கூட்டிட்டு வரணும். அதே மாதிரி இங்க இருக்கிற முருகர் வில்லேந்தி இருக்காரு. இதுவும் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஏன்னா முருகர்
முருகர் கையில வேல் தான் இருக்கும், இங்க வந்து வில் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சிவனுடைய திருமேனி பார்க்கும் பொழுது வந்து நமக்கு எப்போ லிங்கம் என்ன நிறத்துல இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. அதுல தேன் பட்டு வரும்பொழுது அதற்கான நிறம் மாறுறது தான் வந்து இதற்கான அதிசயமே. அதுதான் அந்த மரகதத்தினுடைய முழு பலன் அப்பொழுதுதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா இது வந்து ஒரு வில்வக்காடுன்னு சொல்லப்படுது. இந்த ஆலயம் வந்து ஒரு வில்வக்காடாக இருந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து சுயம்பாக தோன்றுகிறார். அம்பிகை அந்த இடத்தை பசுவாக சுட்டி காட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வந்து பசு அப்படின்னாலே அது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் வடிவம். உத்திரட்டாதி தான் பசுவை குறிக்கும். அப்போ எங்கெல்லாம் பசு பால் சொரிந்ததோ அந்த இறைவன் எல்லாம் செல்வத்தை வழங்கும் இறைவன் தான். அப்ப என்னன்னா பால் இங்கு ஞானத்தை தருவதாக சொல்லப்படுகிறது. ஆனா அது ஜோதிட காரகத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அது மீன ராசியில் உள்ள நட்சத்திரமாக இருப்பதினால் செல்வத்தையும் அது சேர்த்தே தரக்கூடிய இறைவனாக வீற்றிருக்கிறார். அருமை அருமை. இதே மாதிரி இந்த கோவில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றா அதுல இருக்கிற சிறப்புகளை பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம இந்த திருத்தலத்தினுடைய இந்த கோவிலினுடைய வாசல்ல தான் வந்து அழகான அந்த திப்பக்குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல நிக்கிறோம். குருஜி வணக்கம். வணக்கம். இந்த கோவில்ல நிறைய அழகான விஷயங்கள் இருக்கு. பரிகார ஸ்தலமா நீங்க இந்த ஒரு கோவில்ல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. படிக்கிற குழந்தைகளை தாண்டி இன்னும் யார் யார் இந்த இடத்துக்கு வந்தா அவங்களுக்கு இது இன்னும் ஒரு லக்கியான பிளேஸா இருக்கும்? அதாவதுமா, நம்மளுடைய ஜோதிடத்துல வந்து 5ஆம் பாவத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த புத்திரத்திற்கு, அதிலும் குறிப்பாக வம்ச விருதியை தரக்கூடிய ஆண் புத்திரத்திற்கு உரிய திருத்தலமாக இது இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஒரு ஆண் புத்திரர் சிறப்பாக வேணும் அப்படின்னும், அதே சமயத்தில் நீண்ட நாள் புத்திர பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உயிரணு பிரச்சனையோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை பிரச்சனையோ இருப்பவர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிற ஆலயம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உயிரணுவை குறிப்பதும் கேது பகவான், கருமுட்டையை குறிப்பதும் கேது பகவான் தான். இது எந்த ராசியில் இருக்கிறதுனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல இந்த 2 தன்மையும் இருக்கிறது. இப்போ இதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருத்தலம் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒன்று உண்டு. ஆனால் அந்த கற்பக விநாயகருக்கு இணையான பலனை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய புற்று வடிவ விநாயகர் தருகிறார். அந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா குடவரை கோவில், அதுவும் கேதுதான். ஆனா இங்க புற்று வடிவாகவே விநாயகர் இருப்பது மிகப்பெரிய விசேஷம். அதிலும் குறிப்பாக இந்த புற்று வடிவ விநாயகரை வழிபட்டு விட்டு அரச மரத்தையும் வில்வ மரத்தையும் வேப்ப மரத்தின் வடிவாக இருக்கக்கூடிய சிவன், பார்வதி, குரு இந்த அம்சத்தை சேர்ந்து வணங்குகின்ற பொழுது கட்டாயமாக நாள்பட்ட புத்திர தடை நீங்கும் என்பது மிகப்பெரிய ஐதீகம். ஆகையினால மக நட்சத்திரம் வரும் நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளிலும் ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய புற்று விநாயகரையும் அம்மை அப்பன் குருவடிவாக இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தையும் வலம் வந்து வழிபட, எத்தனை முறை வலம் வரலாம்? வயதிற்கேற்றபடி வலம் வரலாம். 40 வயதுனா 40 முறை வலம். எங்க? ஸ்தல விருட்சத்தை. அந்த மாதிரி வலம் வந்து நீர், பால் இதெல்லாம் ஸ்தல விருட்சத்துல ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு உறுதியான புத்திர பிராப்தம் கிடைக்கும். உடல்ல குறிப்பா அந்த விந்தணு தன்மையிலும் கருமுட்டை தன்மையிலும் இயற்கையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த ஆலயம் வந்து உதவி செய்யும். ஆகையினால புத்திர பேருக்கு 100% வெற்றி கொடுக்கக்கூடிய ஆலயமாக குறிப்பிட்டு நான் சொன்ன இந்த 2 நட்சத்திரங்கள்ல வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பு. இந்த ஆலயத்துடைய மகிமையை எப்படி சொல்றது? புகழ் வேண்டுமா? ஐயன் இருக்கிறார். அதே போல செல்வம் வேண்டுமா? அம்பிகை இருக்கிறாள். அதே போல குழந்தை பேரு வேண்டுமா? புத்திர வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் புற்று வடிவாகவே காட்சி கொடுக்கிறார். எதிரிகளை வந்து சம்ஹாரம் செய்ய வேண்டுமா? வில்லேந்திய முருகன் வாயிலில் காட்சி கொடுக்கிறார். இப்படி நம் வாழ்க்கையில எதற்கெல்லாம் போராடி கொண்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு கடினப்படுகிறோமோ அந்த பூமி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு உதவி செய்யும் திருத்தலம். பொதுவாக நான் எப்போதுமே சொல்லுவேன், பொருள் வாழ்வு அருள் வாழ்வுன்னு 2 விஷயத்தை நம்ம எப்போதுமே சொல்லுவோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த ஆலயத்தில் இருக்க அம்பிகை பொருளை தருகிறாள். அதே போல ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஈசன்
அருளை தருகிறார். அப்போ ஈசனை வழிபட முக்தி உறுதி, அம்பிகையை வழிபட செல்வம், வீடு, குழந்தை, இப்படி இந்த மானிட பிறப்பு எதையெல்லாம் அடைந்து ஒரு நிறைவு பெறுகிறதோ அத்தனையும் தரக்கூடிய திருத்தலம். ஸோ அம்பிகையை பிரதானமாக வழிபடுவதற்கு உத்திரட்டாதி, ரேவதி இந்த 2 நட்சத்திரமும் செல்வம் தரும் நட்சத்திரம். இங்க இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரரை மாணவர்கள் கல்வியில் மேம்பட, சொத்துக்கள் சேர வழிபட அஸ்வினி நட்சத்திரம், பூச நட்சத்திரம். குழந்தை பேரு கிடைக்க ஆயில்ய நட்சத்திரம், மக நட்சத்திரம். அப்போ யாருக்கு என்ன பிரச்சனையோ இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆலயம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தே தீரும். இங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியை அளவிட முடியாத பேராற்றல், சுயம்புநாத மூர்த்தி. நான் கிட்டத்தட்ட இந்த ஆலயத்துக்கு வந்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள், நிறைய மாற்றங்கள். எளிமையான ஆலயம், ஆனால் வலிமையான வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்புமிக்க ஆலயமாக இருக்கிறதுமா. அருமை. அதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஒரு கோவிலுக்கு வரது மூலமா நிறைவேறும். கல்வி, தொழில், வியாபாரம், குழந்தை பேரு, கணவன் மனைவி ஒற்றுமைன்னு இப்படி சகல விஷயத்துக்கும் ஒரு கோவில் அப்படின்னா இந்த அருமையான அழகான கோவிலை சொல்லலாம். பார்த்துச்சுக்க நேர்கள் இந்த கோவிலுக்கு வரணும். அதுவும் குருஜி குறிப்பிட்ட அந்த நட்சத்திரங்கள்ல வரும்பொழுது உங்களுக்கான வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எண்ணமும். இதே மாதிரி அடுத்த ஒரு அழகான பதிவுல சந்திக்கலாம் குருஜி. இந்த கோவில் எங்க இருக்கு, இதற்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய டீட்டெயில்ஸும் நாங்க கொடுக்குறோம். கண்டிப்பா பக்தர்கள் இந்த கோவிலை தேடி வந்து ஈசன் அண்ட் அம்பிகையோட அருளை பெறணும் அப்படிங்கறதுதான் திருவருள் டிவி நேயர்களுக்கு நாங்க சொல்லிக்க விரும்புறது. நன்றி குருஜி. நன்றிகள்மா.